ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டின்னர் விலாக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இப்போ தான் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் விட்டு வந்தாங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு டீ போட்டு கொடுத்துட்டு நம்மளும் கொஞ்சம் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். ஒரு கிளாஸ் டீயும் 2 வரிக்கையும் எடுத்து வச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த இட்லி சாம்பார் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் ஒரு 1/2 கப் துவரம்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சு இதில் சேர்த்துருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 2 ட்ராப் நெய்யும் சேர்த்துருக்கேன். இப்போது இதை ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது காய் கட் பண்ணிக்கலாம். காய் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கேரட்டு இது 4 எடுத்திருக்கேன். எல்லாமே கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்போ தான் சாம்பார் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏதோ ஒரு ஞாபகத்தில் சாம்பார் நம்ம லஞ்சுக்கெலாம் சாம்பார் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி நான் காய் கட் பண்ணிட்டேன். முருங்கைக்காவை கட் பண்ணி சேர்த்துட்டேன். அதுக்கப்புறமா திரும்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயமும் 2 மீடியம் சைஸ் தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொஞ்சமாக கொத்தமல்லியும் எடுத்து வச்சுக்கிட்டேன். பாருங்கள், பருப்பெல்லாம் நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது சாம்பார் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கேன். நெய் ஊற்றி சாம்பார் தாளிக்கும் போதும் சாம்பார் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகும் ஒரு 4-5 வெந்தயமும் சேர்த்துருக்கேன். கடுகும் வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை லைட்டாக வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதக்கினா போதும். வெங்காயம் வதங்கிருச்சு. இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு காய் சேர்த்துக்கலாம். இது கூட நீங்கள் பீன்ஸு, பூசணிக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சாம்பார் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மசாலாத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மசாலாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பருப்பை சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த சைஸுக்கு புளி எடுத்து கரைச்சி ஊற்றிருக்கேன். இது கூட இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு, கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழை, கடைசியாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம்.
இப்போது இட்லி பண்ணுறதுக்கு இட்லி பானையில் தண்ணி ஊற்றி இப்போ நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இட்லி எடுத்து ஊற்றிட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இட்லி ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். பாருங்கள், எங்கிட்ட சாம்பாரும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா கம நல்லா வாசனையாக இருக்குங்க வீடே. பாருங்கள், இங்கே இட்லியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த இட்லி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இட்லி பானையில் நீங்கள் இட்லி ஊற்றி எடுக்கும்போதும் இட்லி வெந்ததுக்கப்புறம் எடுக்கும்போதும் கொஞ்சம் பார்த்து கவனமாக எடுங்க. ஏன்னா நான் ஏகப்பட்ட வாட்டி கையில் சூடு வாங்கியிருக்கேன். இல்லைனா கையில் ஆவி அடிச்சிரும். அப்படி இல்லைனா இந்த இட்லி பானை ஓரத்தில் ஏதாவது சுட்டுக்கிட்டுருவேன். பாருங்கள், இட்லி நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது. அவ்வளோதாங்க, இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லியும் இட்லி சாம்பாரும் அப்லோடு பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக எல்லோரும் பார்த்துட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.